ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இவ்வளோ நாள் சுந்தரவல்லி ஆட்டத்தை தாங்க இந்த வீட்டில் பார்த்தோம். இதுக்கு மேலே இப்போ நம்ம சூர்யா சாரோட ஆட்டத்தை பார்க்க போகிறோம். சூர்யா சாரோட ஆட்டத்தை பார்த்து சுந்தரவல்லி மிரண்டு போயிட்டாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுந்தரவல்லி ஒரு தனி பிளான் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம நந்தினி கழுத்தில் தாலி ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் முடிவாக இருந்தாங்க. அதுக்காக என்னடா இது தாலி ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறாங்களே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க எல்லா பிளானுமே போட்டுட்டு வந்திருக்காங்க சுந்தரவல்லி. ஏன்னா சுந்தரவல்லிக்கு நம்ம நந்தினியை சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இந்த வீட்டில் இருந்தாங்க நம்ம நந்தினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் என் குடும்பமே அவள் பின்னாடி சேர்ந்துடுச்சு, அவளை நான் ஒழிச்சு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சுந்தரவல்லி இப்போ ஒரு ஸ்கெட்சு போட்டிருக்காங்க. அது என்னன்னா, தாலி எடுத்து ஒழிச்சிட்டாங்கங்க. ஆனால் ஒழிச்ச இடம் எது தெரியுமா? அவங்க ரூமோ இல்லை அவங்க வீடோ எதுவுமே இல்லைங்க. நந்தினியோட பேக்கில் அந்த செயின் எடுத்து போட்டுடுறாங்க. ஏன்னா நந்தினி தான் திருடின மாதிரி. ஏன்னா இது இந்த பழி சுந்தரவல்லி மேலே விழாமல் இருக்க எல்லாருமே நான் சுந்தரவல்லி மேலே சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீட்டை அலங்கரித்ததும் பந்தக்கால் போட்டதும் அவங்க இந்த ஃபங்க்ஷனில் ஈடுபடுறாங்க. எனக்கும் இந்த ஃபங்க்ஷனில் விருப்பம் இருக்குது, என் மகனோட மருமகளோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த 4 பேருக்கு தெரியறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க சுந்தரவல்லி. இதெல்லாம் பார்க்கும்போதே சூர்யாவுக்கும் அருணாச்சல ஐயாவுக்கும் ஏதோ ஒரு டவுட் வந்துடுது. ஆகா, கண்டிப்பாக சுந்தரவல்லி ஏதோ பிளான் போட்டுட்டா, அதனால தான் இவன் அமைதியாக இருக்கா. புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி புயலுக்கு முன் இவன் அமைதியாக இருக்கா, புயல் காசு வீச போகுது அப்படின்னு நினச்சார் அருணாச்சலையா. அது இப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே புயலே வந்துடுச்சுங்க. என்னன்னா, மாதவி அப்பா இந்த மாதிரி செயினை காணும்ப்பா, என்ன பண்ணுறதுனே தெரிலப்பா அப்படின்னு சொல்லும்போது அருணாச்சலம் நல்லா கேட்குறாரு. உன்னை நம்பி தானே நான் செயினை கொடுத்தேன், இப்போ இப்படி சொன்னால் என்னம்மா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கேட்குறாரு. உடனே சூர்யாவுக்கு தெரிஞ்சிடுச்சு இது சுந்தரவல்லி வேலையாக தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நகையை கொடுக்குறீங்களா இல்லை போலீஸை கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் சொல்கிறதுக்கு யாருமே வாயை திறக்கல. உடனே சூர்யா சார் போலீஸையும் கூப்பிட்றாரு. போலீஸை கூப்பிட்டதுமே மாதவி சுரேகாவுக்குலாம் பயம் வந்துடுது. ஏன்னா தாலியை எடுத்தது சுந்தரவல்லி தானே 2 பிள்ளைங்களுக்கும் தெரிஞ்சதுனால எங்கள் அம்மா போலீஸில் பிடிபட்டுருவாங்களோ, போலீஸில் போய் அரெஸ்ட் ஆகிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய், அம்மா அவன் இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குன்றான், நீ என்னம்மா இப்படி அசால்ட்டாக உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு, போலீஸ் என்ன ஆர்மியே வந்தாலும் நான் இப்படி தாண்டி உட்காந்துருப்பேன், நடக்கிறத மட்டும் வேடிக்கைப்பாங்க, நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பதில் சொல்கிறாங்க. என்னடா நடக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மாதவியும் சுரேகாவும் இருக்காங்க. ஆனால் இதுக்கு மேலே தாங்க ஆட்டமே ஆரம்பிக்க போகுது, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன்